இந்த விஷயம்ன்றது எனக்கு புதுசாக இருக்குது. உள்ளுக்கு எல்லா வசதியும் இருக்கேனே, சமைக்கிற வாஷ் ரூம் அது. எஸ், இங்கே வந்து பாருங்க. கட்டாயம் வரேன். டீசெண்டாக இருந்தது, ஆனால் அவ்வளோவா நீட் இல்லை. எவ்வளோம்பி இப்போ நாங்கள் நூறுலியாக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். காட்டாப்புல நல்ல ஒரு பனிமூட்டமாக இருக்குண்ணே. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எங்களோட அந்த பயணத்தில் நாங்கள் நிற்கிற இடம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஹப்புத்தொலை. ஸோ கிட்டத்தட்ட இன்றைக்கி நாங்கள் வந்துக்கிட்டு 3வது நாள். ஸோ 3வது நாள் நாங்கள் இன்றைக்கி ஹப்புத்தொலையில் நிற்கிறோம். ஸோ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு கெஸ்ட் ஹவுஸ்லாம் நிற்கிறோம். ஸோ அதையும் உங்களுக்கு காட்டுறோம் அதில் போய். ஸோ இன்றைக்கி என்ன பிளான் சொன்னால் நாங்கள் இங்கேருந்து மன்னார் வலிக்கிறதா இல்லாட்டி அநேகமாக இன்றைக்கி மன்னார் வலிக்கிட்டுக்கல. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இதுக்குள்ளே பார்க்கக்கூடிய இடங்களை பார்த்துட்டு நாளைக்கு தான் அநேகமாக போச்சிடும்னு நினைக்கிறேன் மன்னாருக்கு. ஸோ அப்படியே உங்களுக்கு இந்த தங்கின ஹோட்டலே உங்களுக்கு காட்டிடுறேன். இதில் நாங்கள் தங்கின ஹோட்டல் பார்த்திங்கன்னா க்ரீன் மிஸ்ட் ஹோட்டேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 ரூம் இருக்குது இதில். ஸோ மேலே ரூம்ஸ் நினைக்கிறேன். ஸோ இதான் பார்த்திங்கன்னா நாங்கள் தங்கின அந்த ஹோட்டேஜ் க்ரீன் மிஸ்ட் ஹோட்டேஜ், வெளிமலை ரோட், ஹப்புத்தொலை. கீழே ஃபோன் நம்பர் இந்த விஷயங்கள்லாம் போட்டிருக்குது. ரூம்ஸ் அவைலபிள். ஸோ இந்த ரோட் வந்து ஹப்புத்தொலையிலேருந்து அப்படியே பொருளாந்தபுரம் ரோட். ஸோ அப்படி நாங்கள் தங்கியிருக்கிற ரூமையும் உங்களுக்கு நம்மளாக காட்டிடுறேன். ஸோ அப்படியே கீழே போனோம்டா இதில் போயிட்டு இந்த மாதிரி இதில் பைக் பார்க் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி கீழே போனால் நல்ல ஒரு வியூ பாயிண்ட்டோட இந்த ரூம்ஸ்ன்றது கிடச்சிருக்கு. நல்ல ஒரு வியூ பாயிண்ட். கீழே ரயில்வே ட்ராக் இருக்குது. ஸோ ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் போச்சுது. அப்படியே இந்த இதான் நாங்கள் தங்கி இந்த ரூம்ஸுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்கன்னா 2000 ரூபா. உண்மையில் இந்த டைமில் எங்களுக்கு நல்ல பட்ஜெட்டில் ஒரு 10 ரூம் சொல்லலாம். அதே மாதிரி ஹாட் வாட்டர் வசதியும் இருக்குது. போட்டுறேன். பாத்ரூம்லாம் மேலே நல்லா இருக்குது. 2000 ரூபாய்க்கு மேலே பர்த். வேறு இடங்கள்லாம் மேலே ஒரு 3000-4000 வாங்குவாங்க. 2000 ரூபாய்க்கு இந்த ரூம் கிடச்சிருக்குது. அப்படியே சாமான்லாம் பெக் பண்ணியாச்சு. இது வந்து ட்ரோன் பாக்ஸ். இது வரைக்கும் ட்ரோன் அவங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டியிருக்க மாட்டேன். ட்ரோன் பார்த்திங்கன்னா டிஜே அவாட்டா. இதுக்கு ஒரு தனி வீடியோன்னு நான் செய்கிறேன். ஸோ அந்த ட்ரோனில் பார்த்திங்கன்னா 2 இதில் நாங்கள் வீடியோ ஷூட் பண்ணி கொடுத்தோம். அந்த வீடியோ ஷூட் பண்ணி கொடுத்த காசில் வச்சு தான் நாங்கள் வந்து இந்த ட்ரிப்பை கொஞ்சம் மேனேஜ் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் வந்து எங்களை ஹெல்மெட்டு மற்ற ஜாக்கெட் எல்லாம் ரெடி ஆக்கியாச்சு. சரி, இப்போ நாங்கள் இங்கேருந்து வெளிக்கிட போகிறோம். ஸோ ஹப்புத்தொலை அந்த வியூ பாயிண்ட்டு போயிட்டு அதில் 2-3 ஃபோட்டோக்கள் எடுக்க வேண்டியிருக்கு. ஸோ எடுத்துகிட்டு அப்படியே எங்களோட பயணத்தை ஆரம்பிக்கிறோம். பிளான் டே வேறுங்க இருக்கும். முன்னுக்குண்டா இங்கே பாருங்க வேகத்தை. வெயிலுக்கு பாருங்க எப்படி மேகம் போகுதுன்ட்டு. அப்படியே புகை போகிற மாதிரியே இருக்கேன். நெருப்பு கொடுத்தா உங்களுக்கு கதைக்கு தானே. இல்லை முன்னுக்கு பாருங்கள் எவ்வளோ மேகமூட்டங்களாக இருக்குதுன்னு சொல்லி. மேலே இதுக்கு மேலே அப்படியே ஃபுல்லாக வெயில் அடிச்சுட்டு இருக்குது. போப்போம் இங்கே முன்னுக்கு பாருங்க. அப்படியே மேகத்தை பிடிங்காப்போம். மேகத்தை அப்படியே எங்கே எடுப்போம் ஃபோட்டோ 2? நான் ஃபுல்லாக மிஸ்டாக தான் இருக்குது. இதில் எடுப்புமா? இப்போ நாங்கள் ஃபோட்டோ ஷூட் அப்படி 2 வீடியோ ஷூட் எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் ஹப்புத்தொலை டவுனுக்கு திருப்பி போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு
அப்படியே வெயில் மாறிடுது. பாருங்க எப்படி சொல்லி அங்கால சரியாக குளிராக இருக்கு, இங்கே வெயில் மாறிடுது. இப்போ நாங்கள் கப்பத்தில் டவுனுக்கிட்ட வந்துட்டோம். இங்கே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் கொஞ்சம் சன நெரிசலால் பைக் விடணும். அடுத்தது எங்கேயாவது நேச்சரான இடத்துல போய் சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் அந்த பொருளாந்த போகிற இந்த வழியாக வந்துட்டோம். திருப்பியும் இப்போ அப்படியே போய் தங்கியிருந்தோம் க்ரீன் மிஸ்ட் ஃபோட்டேஜ் அப்படின்னு சொல்லி. சரி வணக்கம். இப்போ நான் கப்புத்தலையில் நிற்கிறேன். ஸோ கப்புத்தலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லாவண்யா ஹாலிடே இன்ஸ்ன்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நிற்கிறேன். ஸோ இவன்கிட்ட வந்து ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. லாவண்யா ஹாலிடே இன்ஸ். ஸோ லாவண்யா ஹாலிடே இன் அப்படின்னு சொல்கிற ஒரு கெஸ்ட் ஹவுஸில் நிற்கிறேன். ஸோ அதில் வந்து உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே லாவண்யா ஹாலிடே இன் ரெஸ்டாரண்ட், அதில் ஃபோன் நம்பர்லாம் போட்டிருக்கு. அதே மாதிரி இதில் இந்த இடத்துலேருந்து எத்தனை கிலோமீட்டரில் இந்த டூரிஸ்ட் பிளேஸ்லாம் இருக்குன்னு சொல்லி அதையும் போட்டுருக்காங்க பாருங்கள். அதிசமங்கலம் வந்து இங்கேருந்து 2 கிலோமீட்டர். அதே மாதிரி கப்புத்தலை வியூ பாயிண்ட் 4 கிலோமீட்டர், கொட்டன் பிளைன்ஸ் 34 கிலோமீட்டர், நோர்லியா 46 கிலோமீட்டர், லிப்டன் சீட் 18 கிலோமீட்டர், தம்பதனிய 11 கிலோமீட்டர், அது மாதிரி தேமோதரா 25 கிலோமீட்டர், நைனாச் 25 கிலோமீட்டர், ராவணா வாட்டர் ஃபால்ஸ் 20 கிலோமீட்டர்ஸ், பம்பரஹந்த வாட்டர் ஃபால் 22 கிலோமீட்டர், தியல்ம வாட்டர் ஃபால் 32 கிலோமீட்டர் அப்படி சொல்லி போட்டிருக்குது. உங்களுக்கு எஃப்இபி டவுன் வியூ நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நாங்கள் இந்த இடத்துல எஃப்இபி ட்ரோன் ஷாட் எடுத்துகிட்டு ஸோ இந்த ஹோட்டலுக்கு எடுத்துகிட்டு இப்போ நாங்கள் அப்படியே நோர்லியா போகிறது தான் பிளான். ஓகே ப்ரோ, தேங்க்யூ ஐயே. ஓகே ஓ கட்டாயம் வரேன், திரும்பி வருவேன். ஓகே ஓகே பாய். இந்த இடம் ஞாபகம் இருக்கா? ட்ரெயின் ஒன்று பெரிய ட்ரெயின் ஒன்று வரேன் அவசரப்பட்டதில் நின்றா சின்ன ஆட்டோ மாதிரி ஒன்று வந்ததுன்னு. சரி பொருளாந்த போயிட்டு முடிவு பண்ணுவோம் என்ன செய்யலான்ட்டு. நூர்லியா போயிட்டு போகிறதா இல்லாட்டி அப்படியே மகியங்கான போயிட்டு போகிறான்ட்டு. லஞ்ச் சாப்பிட்டுட்டு பொருளாந்துக்கு 8 கிலோமீட்டர் இருக்குது, தியத்தலாவைக்கு 6 கிலோமீட்டர். ஸோ பொருளாந்து போயிட்டு முடிவு செய்யலாம். பெரிய ஒரு குழப்பத்தில் இருக்கிறோம்.
இப்போ நாங்கள் பொருளந்துக்கிட்டே வந்துவிட்டோம். இதில் சீ லெவல் பார்த்திங்கன்னா 1250 அப்படி சொல்லி போட்டிருக்குது. இப்போ இங்கே தான் நாங்கள் சாப்பிட போகிறோம். ஸோ டைம் வந்து கிட்டத்தட்ட 2:30 மேலே ஆகிட்டுது. சாப்பிட்டா தான் மிச்சம். ஸோ காலையிலையும் பார்த்திங்கன்னா நோம்பலாக தான் சாப்பிட்டோம். பாருங்கள், கெப்பட்டி போலைக்கு 14 கிலோமீட்டர், வெளிமடை இங்கே என்னென்று ஒக்கிய 10 கிலோமீட்டர் ஒக்கியக்கி பெட்ரோடிம்மா 1000 rupees 1000 ரூபாய்க்கு. கிட்டத்தட்ட ஒரு 10 லிட்டருக்கு மேலே டேங்கில் பெட்ரோல் இருக்குது. இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்காக ஃபுல்லாக போகிறது நல்லோம். ஏன்னா மலைகளில் போகும்போது பார்த்திங்கன்னா பெட்ரோல் டேங்க் லெவல் வந்து கொஞ்சம் கூட குறைய அடியில் போயிடுறது. ஸோ ஃபுல்லாக வச்சுருந்தா எந்த ஒரு விக்கல் நக்கல் இல்லாமல் பைக் கொஞ்சம் போகும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஃபுல் டேங்க் அடித்தாச்சு. நார்மல் சாப்பாடு இருக்கலாமா? இருக்குதா? ஓகே வரோம். ஸோ இப்போ இந்த இடத்துல வெள்ளை சோறும் அதே மாதிரி சிவப்பரிசி சோறும் ஒரு கீரை சுண்டல், சோயா மீட், மாங்காயா இது ஒன்றைக்கு போவா பருப்பு ஐட்டங்களும் எடுத்துருக்கோம். சரி, இப்போ நாங்கள் வலிக்கிட்டோம். இந்த ஹோட்டல்லாம் சாப்பிட்டோம். ஸோ நார்மலாக டீசெண்டாக இருந்தது, ஆனால் அவ்வளோவா நீட் இல்லை. சரி, இப்போ நாங்கள் இங்கேருந்து நூர்லியாவுக்கு வலிக்கிட்டோம். ஸோ நாங்கள் போகிறது 2 வழி இருக்குது மேலே. ஒக்கிய பட்டிப்பலை போயிட்டு நூர்லியா போகிற வழி, அடுத்தது வெளிமடை. ஸோ வெளிமடை போயிட்டு போகிற வழி இருக்குது. ஸோ நாங்கள் அதெல்லாம் போகிறோம். அதெல்லாம் கிட்டத்தட்ட 31 கிலோமீட்டர் காட்டுது, 53 நிமிஷம் காட்டுது. பொருளந்த ஹாஸ்பிட்டல், பீப்புள்ஸ் பேங்க், இப்போ இப்படியே இடப்பக்கமாக திரும்பி போக வேண்டி காட்டுது. இதில் மேலே தெரியக்கூடிய மலையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒக்கியை போயிட்டு அப்படியே கொட்டன் பிளைன்ஸ் அதே மாதிரி பட்டிப்பலை போகிற அந்த ஒரு மலத்தோட தான் பார்த்திங்கன்னா இப்போ இந்த சைட்டில் இருக்குது. ஸோ அதை நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதை பாருங்கள் முன்னுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி. போலீஸ் நிலையம் போகம் கும்புரை இந்த இடத்துல பேர். இல்லை பாருங்க, புத்த சமய கோயில், புத்த சமய விகாரை ஒன்று இருக்குது. இல்லை விகாரையில் நிறைய இந்த புத்தர்கள் மாதிரியே நிறைய சிற்பங்களை செய்ய வச்சுருக்காங்க. இந்த இடத்த பாருங்கள், சரியான ஒரு ஸ்லோப்பாக இருக்குது. இதுக்கு முன்னுக்கு போட்டிருந்து ரெடியூஸ் ஸ்பீடுன்னு சொல்லி. ஸோ கவனமாக தான் போகணும் இந்த மாதிரி இடங்கள். ஏன்னா பக்கத்துலேருந்து என்னென்ன வாகனங்கள் வரும்னு தெரியாது. இதில் பஸ்ஸில் போகிற மாதிரி வேற எங்கேயும் திருப்பி எடுக்கலாம் வாகனங்களை. கவனமாக போகணும். மேலே பிரேக் இல்லாட்டி 50 தான். இன்னும் நூர்லியாக்கு இங்கேருந்து 20 கிலோமீட்டர் காட்டுது. நான் இதுக்கு முன்னுக்கு வெளிமடை அப்படின்னு சொல்லியிருப்பேன். வெளிமடை போய் தான் நூர்லியா போகணும்னு சொல்லி. ஸோ அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா அது வந்து கெப்படிப்புல போயிட்டு போகிறது. ஸோ கெப்படிப்புலைக்கு தான் நான் மாறி வெளிமடை போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ நான் கெப்படிப்புலைக்கிட்ட வந்துட்டோம். கெப்படிப்புல டவுன் ஏரியா. இந்த ரோடு தான் வெளிமடை போகுதுன்ட்டு நினைக்கிறேன். வெளிமடை ரோடு தான் இது. ஸோ இது கெப்படிப்புல. இந்த ஒரு இதில் மாறி சொல்லிட்டேன். வெளிமடைக்கு அந்த கெப்படிப்புலைக்கு பதிலாக வெளிமடன்றதை மாறி சொல்லியாச்சு. இடத்துல மேலேருந்து கல்லுகள் விழும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல போட்டிருக்குது. ஒரு போட் உண்டு, அதை தாண்டி தான் வந்துட்டேன். ஆனால் மேலே அப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ இந்த இடத்துல முன்னுக்கு பாருங்கள் ஒரு குட்டி வாட்டர் ஃபால்ஸ் உண்டு. அம்மா வணக்கம். தமிழா? என்ன இடம் இந்த இடத்துக்கு பேர்? இந்த இடத்துல பேர் என்ன? ஹக்கலையா? சரி, போயிட்டு வரோம். இப்போ நாங்கள் அந்த ஹனுமான் கால்வாய் தடம் அதுக்கிட்ட வந்துட்டோம். சீதா எலியம்மனோ சீதா அம்மன் கோவில் அந்த இடத்துல பேர். ஸோ இதுக்கிட்ட ஒரு முறையும் வரும், ஆனால் உள்ளே போகிறதே இல்லை. உள்ளே போய்ட்டோமா? ஜீன்ஸோட போன்னு போட்டிருக்கேனே கேர்ள்ஸ் பாருங்க. அப்படியா கேட்பா கோவாயில் என்ன விளாண்டு. வணக்கம்மா. என்ன விலை இங்கே உருளைக்கிழங்களா? நல்ல பெரிய கிழங்கா இருக்குது. இதை விலை போகுது கோவா? ஏன்னா கரெக்ட் என்ன கராட்லாம் கழுவுறாங்க இங்கே. இந்த மாதிரி காட்டாப்புல நல்ல ஒரு பனிமூட்டமாக இருக்குண்ணே. என்ன மாதாவே இது. கண்டினியூர்லியா பஸ் ரெசார்ட் ஹோட்டல்ஸ் இதெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஃப்யூச்சர் லைஃப்
இப்போ நாங்கள் அந்த இடத்துல நிப்பாட்டிடுவோம். ஸோ நிப்பாட்டி போட்டு கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்றாக்கா. போயிட்டுதா அந்த அவர் போட்டு ஒன்று போகுது. இப்போ இந்த இடங்களும் இவங்களுக்கு இதுதான் தொழில், போட்டிங் செய்கிறது, ரெஸ்டாரண்ட், ஹோட்டல். ஹரவன் ஹரவன் இப்போ நாங்கள் அந்த லேக்குக்கு முன்னுக்கு நிற்கிறோம். ஸோ அப்படியே அதில் பைக்கை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே அதில் உள்ளே வந்தால் பார்த்தீங்கன்னா ஹரவன்ஸ் ஃபார் ரெண்டுன்னு சொல்லி போட்டிருந்தோம். அதில் வந்து ஒரு அண்ணா இருந்தார். ஸோ அவர்கிட்ட போயிட்டு என்னென்ன விஷயங்கள்கிட்ட கேட்போம். இதில் ஹரவன்ஸ் இருக்குது. ஹரவன் அதாவது இதை வந்து ரெண்ட் பண்ணலாமா நம்ம. இந்த விஷயம்ன்றது எனக்கு புதுசாக இருக்குது, பார்த்துருப்பேன், ஆனால் புது விஷயமா இருக்குது. இப்படி ஹரவனுக்கு போயிட்டு என்னென்ன விஷயங்கள் இருக்குன்ற பார்க்கலாம். இதில் வந்து ஷூ கட்டிட்டு போகணுமா? ஓ வாங்கலாம் பார்ப்போம். அப்படியே ஹரவன்ஸுக்குள்ளே வந்தால் என்ன ஃபுல்லாக இன்ஜினை காணல, என்ன மாதிரி இயங்குது அது? இப்போ இதுலேயே தங்கலாண்ணே. இதில் இது வந்து உள்ளுக்க எல்லா வசதியும் இருக்கேண்ணே, சமைக்கிற. இதெல்லாம் வாஷ் ரூம் அது. இங்கே வந்து பாருங்க, உள்ளுக்கு கொமெண்ட்ரு ஷவர் இருக்குண்ணே. ஒரு சின்ன இடத்துல கிட்டத்தட்ட ஒரு இந்த இடம் ஒரு 3க்கு 2 அடி வரும் போல தானே. இந்த இடத்துல எவ்வளோ இருக்கிற மாதிரி தான் செட்டப் பண்ணிக்கிறீங்க. அதே மாதிரி கட்டில் 2 பேர், 2 என்ன 4 பேர் தங்கலாமே. 4 பேர் தங்கலாம். அதையும் கொஞ்சம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும் போல என்ன. எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டால் கொஞ்சம் இதாகிருண்ணே. இதே மாதிரி விஷயம் உண்டு. யாழ்ப்பாணத்துலேருந்து ஒரு 4 பேர் செய்கிறாங்க, செய்யிட்டு வராங்க. அப்படியே இன்னொரு வருவான்னு தெரியலை. யூடியூப்பில் பார்த்தீங்களா, இல்லை வேன் லைஃப்னு செய்கிறாங்க, கண்டிங்களா? ஒரு கஜன் வ்ளாக்ஸ், அடுத்து அலஸ்டின் வ்ளாக்ஸ் சொல்லி யாழ்ப்பாணம் போடியாங்க 2 பேர் செய்கிறாங்க. காட்டுறேன் உங்களுக்கு. வேன்லேயே ஃபுல்லாக இந்த மாதிரி செட்டப்லாம் செய்யுது. உங்களுக்கு இதெல்லாம் அவங்களோட மாதிரி தான் இருக்குது இந்த செட்டப்லாம். ஆனால் எந்த அளவுக்கு அவங்களோட எந்த அளவு பெரிய ஸ்பேஸ்லாம் இல்லை, ஆனால் சின்ன ஸ்பேஸ் தான் செய்கிறாங்க. வேன் எல்லாம் வேனில் செய்கிறாங்க. இப்போ இதில் கிச்சனோட இருக்குண்ணே, கிச்சன் வசதியோட சிங்க் இருக்குது, அவன் கூட இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குதா. இப்போ ரெண்ட் பண்ணி வடியை கொண்டு போகிறோன்னு சொன்னால் அதுக்கு வேறு ரேட்டா இல்லாட்டி? ஆமாம், ரெண்ட் பண்ணி வெளியே கொண்டு போகிறதுனா அதுக்கு வேறு ரேட். அது இல்லாமல் இப்போ அவங்களுக்கு பெர்மிஷன் இல்லை. இங்கேயா தங்குறதுக்கா? இப்போ நம்ம ஒரு இடத்துல போயிட்டு போட முடியாது. இந்த இடத்துல போடுறதுக்கு பெர்மிஷன் இல்லை. பிரச்சனை இருக்குது. ஆமாம், நிறைய பிரச்சனை இருக்குது. இன்னும் என்னென்ன மாதிரி என்ன சொல்கிறீங்க? இல்லை, நம்ம போம் வெளிச்சத்தில் இருந்து அவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை இருக்குது. இப்போ நீங்களே உங்களை சேஃப்டிக்கா, உங்களோட சேஃப்டிக்கா? ஆமாம், நம்மளோட சேஃப்டி. நம்ம எடுத்துகிட்டு போனீங்கன்னாலும் இப்போ அவங்களுக்கும் அப்படி கொஞ்சம் இருக்க விட மாட்டாங்கண்ணா. எங்கேயாவது? ஆமாம், கட்டாயம் யார் பெர்மிஷன் எங்கேயும் முடியல அப்படி என்ன விட்டுட்டு இருக்கிறது. ஃபாரின் கண்ட்ரிஸ்னா அது பிரச்சனை இல்லை, பிளேசஸ் இருக்கு. ஃபாரின் கண்ட்ரியில் பார்த்துக்கிறோம். அவங்க வந்து முன்னுக்கே அந்த இன்ஜின்லாம் வச்சு அதுக்குன்னு தனி பிளேஸ், தனி ஒரு பெரிய ட்ரக் மாதிரி தான் இன்ஜினே வச்சு போட்டி அப்படியே ஒரு வீடு செட்டப்ல போயிட்டு இருக்காங்க. அப்படியே போயிட்டு அப்படியே அவங்க இருப்பாங்க. நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி போக முடியாது. நம்ம நாடு சின்னது, அது இல்லாமல் நம்ம நாட்டில் இருக்க பிரச்சனை. அது இல்லாமல் அந்த சட்டமெல்லாம் இன்னும் அமுல்ல தான் இருக்கு. பாம்பு அடிச்சு அதெல்லாம் அந்த கொச்சிக்கடை கோயிலில் படிச்சு அந்த சட்டமெல்லாம் இன்னும் அமுல்ல இருக்குனால நம்மளுக்கு அப்படி நியூ ஃப்ரீயா இருக்க முடியாது இப்போதைக்கு. காலப்போக்கில் அது வரும். இன்னும் ஃபுல் ஏசி தானே, ஃபுல் ஏசி இருக்கு, ஹீட்டர்ஸ் இருக்கு. உண்மையாக தங்குறோம்டா இல்லை 5 பேர் தாங்கலாம் போலண்ணே. நீங்கள் காட்டின ஸ்பேஸ் அந்த இடத்துல ஒரு ஆள், இங்கே 4 பேருண்ணே. இதில் ஒரு ஆள், இதில் ஒரு ஆள். எடுத்துட்டு போயிட்டு எங்கே வேணா நிப்பாட்டி இருக்கலாம். உண்மையில அது பெரிய ஒரு விஷயம் இது. இல்லை, செலவும் குறைவு சொல்ல போனாண்ணே. இல்லை இப்போ இதுக்கு ஓன் பண்ணிட்டா செலவு குறைவு. நம்ம நினைச்ச இடத்துக்கு போகலாம், வேலை செய்யலாம். இப்போ கம்ப்யூட்டரில் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் செய்கிறார்கள். வடிவா எடுத்துகிட்டு போய் ட்ராவல் பண்ணிகிட்டே வேலை செய்யலாம், எங்கே வேண்டாலும் நிப்பாட்டி. முன்னைக்கு அது மாதிரி கேப் ஒன்று எடுத்தாச்சு. கேப்ல போட்டு லாக் பண்ணி அப்படியே கொண்டு வர மாதிரியா? அது 4 வீல் என்ன அது? 4 வீல் அந்த அதில் வந்து
அப்படியே அது ஷர்ட் அது பின்னுக்கு பாருங்க அந்த இது அடிச்சு இருக்கு. இதான் அந்த கரவண்ட வெளி தோட்டம். இதில் அப்படியே போட்டுற மாதிரி போட்டிருக்குது. எனக்குமே தெரியும் நோர்லியாவில் எப்படி இருக்குன்னு சொல்லி யூடியூப்லேயும் பார்க்கல, போட்டிருப்பாங்க சில பேர் சிங்களாக்கள் போட்டாங்களா இந்த யாரும் வந்து வீடியோ எடுத்துருக்காங்களா? இது வரைக்கும் நான் வந்து வரல, வந்திருக்காங்க நிறைய பேர். ஃபாரினர்ஸ் எடுத்துருப்பாங்கண்ணே. இல்லை நானுமே பார்க்கல யூடியூப்பில், இப்போ நான் வந்த அப்புறம் தான் பார்க்குறேன். அது எனக்கு கண்ணில் அம்படலை. ஸ்ரீலங்காவில் வந்து யாரும் கேரவன்ஸ் கவர் பண்ணி போட்டு நான் பார்த்தேன். தமிழ் அது 10 சில் இருக்குது. ஆனால் எத்தனை கிலோ இப்போ இது எவ்வளோ வெயிட் இருக்கும்? வெயிட் எவ்வளோ இருக்குன்னு தெரியல. எப்படியும் ஒரு 500 கிலோக்கு மேலே இருக்கும்ண்ணே, கூட தான் இருக்கும். இல்லை டன்னுக்கும் கூட இருக்கும். டன்னுக்கிட்ட 1 2 இதை வந்து வெளியே எடுத்து பொருள் என்ன சிக்கல் இருக்கு? வெளியே எடுத்துகிட்டு போகிறது பிரச்சனை என்ன சொன்னால், போம் அடிச்சதுல இருந்து நம்மளுக்கு அப்படி வெளியில் போயிட்டு நிப்பாட்டுறதுக்கும் தனியாக போயிட்டு தங்குறதுக்கு பெர்மிஷன் இல்லை. அது இல்லாமல் நம்மளுக்கு சேஃப்டியும் இல்லை. இப்போ நிறைய ட்ரக்ஸ் அப்படி இப்படியெல்லாம் இருக்கிறனால நம்மளுக்கு அவ்வளோ சேஃப்டி இல்லை. வெளியே போய்ட்டு எடுத்துகிட்டு தனியாக போய்ட்டு நிப்பாட்டிங்க. அதனால தான் இங்கே வந்து இந்த பிளேஸ்லேயே இருக்கலாம். அவங்களுக்கு இந்த வியூவை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த லேக்குக்கு முன்னுக்கே இருக்கேன். போட்டிங்லாம் செய்கிறாங்க அந்த மாதிரி. இந்த வியூவோட உங்களுக்கு இங்கே இருக்கும்போது நல்லாயிருக்கும். உங்களுக்கு பார்பிக்யூ மிஷின் தரணும். அந்த பார்பிக்யூ மிஷின் இப்போதைக்கு இங்கே நிற்கிறக்கு மட்டும் இப்போதைக்கு அது நிப்பாட்டி இருக்கிறக்கு மட்டும் தான் அனுமதி இருக்கேனே. இப்போ நாங்கள் தங்கினதா கூட தங்கிக்கலாம் எங்கிறது. அப்படி இல்லாட்டி நீங்கள் ஓன் பண்ணி இருக்கிறதுனா நீங்கள் வந்து சொல்லிட்டு இது பண்ணலாம். இது அவங்களோட ஓன்னா உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு லைசன்ஸ் ஒன்று எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே வேணா போய்ட்டு எடுத்துகிட்டு போகலாம். இடத்துல நிப்பாட்ட விட மாட்டாங்க. அது உண்மைதான். என்ன புதுசாக இருக்குது எல்லாம் வந்து. இப்போ நம்ம ஸ்ரீலங்காவில் பெருசாக பார்த்ததில்ல கேரவன். ஏன்னா இப்போ 4 சில் போட்டுனா அவங்களுக்கு பலமே பார்க்குற மாதிரி இருக்குது. 2 சில் இருக்கிறதால இப்போ புது விஷயமா இருக்கும் பார்க்கறதுக்கு. டபுள் ரூம்ஸ் இருக்குது. இது டபுள்ஸ் ரூமா? இது டபுள். இது சிங்கிள் மாதிரியானே. ஆனால் அதை விட பெருசாக இருக்குது. இருக்கும் இருக்கிறதுல இதுதான் பெருசு. இன்னொன்று இருக்குது, அது ரிப்பேர் நடக்குது. மொத்தமாக 4 இருக்குண்ணே. 5 இருக்குது. 5 தான். சரி சரி. இது வந்து கிச்சன் பிள்ளைங்களே 1 2 3 4 5 இது வந்து கிச்சனா அது மேக் பண்ணலாம். கிச்சனாக செஞ்சுருவோம். அதே கிச்சனை எடுத்துகிட்டு போகிறது. அதை வச்சுட்டு நம்ம சேல்ஸ் பண்ணலாம். ஆனால் போய்ட்டு தங்குறதுனா பிரச்சனை. இதில் அப்படியே ஒரு கடைசி கரவனுக்கு வந்துலாம் பாருங்கல்ல எப்படி இருக்குன்னு சொல்லி. கரவன்ஸுக்கு போன பிள்ளைங்களே இப்போ ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ரிப்பேர் நடக்குதா? இதை எடுத்துகிட்டு போய் கொடுத்ததுக்கு அப்புறமா ரொம்ப டேமேஜ் ஆகிட்டுதா? ஃபைவர் பண்ணுறீங்கன்னு மணக்குது. ஃபைவர் கொண்டு போய் நிப்பாட்டி நீங்கள் தனியாக எடுத்துகிட்டு போகிறதுனா உங்களுக்கு பெர்மிஷன் இல்லை. அதனால வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணி இதில் இருக்க உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ? ஒரு நாளைக்கு 10,000 வருது. ஒரு கரவனுக்கு 2 பேர் கப்பல்ஸா? ஸோ இப்போ இந்த இடத்துல பைக்கை தள்ளி தான் ஸ்டார்ட் பண்ணது. வெட்டி கொஞ்சம் இறங்கிட்டு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். ஒரு கிட்டத்தட்ட 3-4 கிலோமீட்டர் நாங்கள் ஒரு டவுனுக்கு போக வேண்டியிருக்குது. அந்த இடம் தாண்டி தான் அங்கெல்லாம் போய் ரூம் எடுக்கிற பிளான் ஒன்று இருக்குது. ஸோ அப்படியே போகும் வரைக்கும் போகலாம். இங்கெல்லாம் வந்து பட்ஜெட் கொஞ்சம் கூட அப்படின்றல கிட்டத்தட்ட 4000-5000 அந்த ரேஞ்சு தான் இங்கெல்லாம் இருக்குது. எங்களோட பட்ஜெட் வந்து ஒரு 2000-3000 ரூபாய்க்குள்ள. ஸோ கிட்டத்தட்ட ட்ரிப் வந்ததுலேருந்து இந்த ரேஞ்செலாம் நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறோம். வண்டி 75 கிலோமீட்டர், கம்பளை 55 கிலோமீட்டர், தலவாக்கலை 27, ஹட்டன் 44. இப்போ நாங்கள் நோர்லியா டவுனுக்கிட்ட வந்துட்டோம். ஓகே கிளப்பின்னு போகிறாங்க சுவாக. தற்பொழுது நோர்லியா டவுனால் போய்கொண்டிருக்கிறோம். முன்னால் ஒரு புத்தர் சிலை இருக்கிறது. மெப்பாக்காம போயிட்டுருவோண்ணே. மெப்பாக்காம போயிட்டுருவோம். இந்த போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு போவான். இலங்கையிலே உயரமான போஸ்ட் ஆஃபீஸ் தான். இலங்கையிலேயே உயரமான போஸ்ட் ஆஃபீஸ் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் தான். டேஞ்சர் பெண்டுன்னு போட்டிருக்கு.
அபாயம் முடக்காமா பார்ப்போம். முன்னுக்கு ஒரு டேஞ்சரான ஒரு பெட்டு சொல்லி போட்டிருக்குது தமிழில். ஆறேன். இப்போ நாங்கள் நுவர்லியாவில் சாந்திபுரத்துக்கிட்ட போய்கிட்டுருவோம். 10 கிலோமீட்டர் இருக்கான் சாந்திபுரத்துக்கு. மண்ணெல்லாம் சாந்திபுரம்கிட்ட பார்த்தா இங்கேயும் இருக்குது சாந்திபுரம். இல்லை பழங்கள்லாம் கிடக்கு. பேரப்பழம் கிடைக்கிறதா? இந்த பழம் எப்படி சாப்பிட்றது? எவ்வளவு கிலோ? எவ்வளவு? என்ன விலை? 1200. எத்தனை பழம் வரும் 1200? அப்புள் மாதிரி தானே? அப்புள் மாதிரி என்ன? இடங்கள்லாம் ஃபுல்லாகவே மரக்கறி பழங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் லபோக்களி இது பெரிய இது தேயிலை எஸ்டேட் உண்டு. நுவர்லியாவில் 5 கால் அப்படின்னு பாருங்களேன். என்ன 5 காலுக்கே சூரியன் பாருங்களேன் அப்படின்ட்டு. இதே பதிலன்னு சொன்னால் என்ன பார்க்கல. அப்படி சூரியன் பார்க்குற கஷ்டம் பதலை மாவட்டத்தில். கரெக்டெல்லாம் மொத்தமாக இருக்குண்ணே. ஒரு கரெக்டாக வாங்கியிருப்போமா? எப்படியும் ஒரு 6000 இருக்கும், 5000 இருக்கும். லவுக்களிண்ணே லபுக்களிந்தா முன்னால் தெரிகிறது தான் லபுக்களி டீ ஃபேக்டரி. சின்ஸ் 1900. தம்பி எவ்வளோ பூ? எவ்வளோ தம்பி? 200 இப்போ ஒரு இடத்துல நிப்பாட்டிக்கிறோம். இதில் வந்து ஷோர்ட் டிஷ் ஐட்டங்கள் அதில் சாப்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி அது மாதிரி பிளெயின் டீயும் சொல்லியிருக்குது. ஓகே, இப்போ நாங்கள் இந்த கடையில் ஷோர்ட் டிஷ்ஷும் அதே மாதிரி டீயும் குடிச்சிட்டு இப்போ வலிக்கிறோம். பைக் வந்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ பைக் வந்து மோட்டர் ப்ரெஸ் போயிட்டுது. அது மாற்ற வேண்டிய இல்லாமல் பார்ப்போம். கண்டிப்பாக தான் மாற்றலாம் நினைக்கிறேன். ஆனால் இப்போ வந்து ஆனால் போகிற இடம் வந்து கீழே இருக்குது. இந்த கூகுள் மேப்பில் காட்டுச்சுது. ஓ, என்ன போட்டிருக்கு? ரம்போட லாபக்கடை. அடக்கடை ரம்போட லாபக்கடைன்னு சொல்லி போட்டிருக்காரு. மேலேருந்து கல்லுகள் விழக்கூடாதுன்னு சொல்லி நெட்லாம் போட்டுருவாங்க. கல் கண்டனே ஏதாவது விழக்கூடாதுன்னு சொல்லி நெட் போட்டிருக்கு பாருங்கள். இந்த வரியே நான் ரம்போட போட்ட பொல்ஸுக்கு கிட்ட நெருங்கிட்டோம். ரூம்ஸ் எங்கேயும் எடுக்கலாம். ஆனால் பார்க்கிங்கையும் பார்க்கணும். மலித் ஹோட்டல் இல்லையா? சின்ன ஃபால்ஸ் ஒன்று போகுது. ஸோ ரம்போட போட்ட ஃபால்ஸ் இந்த இடத்துல கிட்டத்தட்ட 4-5 தடவை போயிருப்பேன். போன முறை வந்தப்போ இன்ஸ்டாகிராம் டிக்டாக் ரீல்ஸ் தான் எடுத்தேன். நான் யூடியூப்புக்குன்னு சொல்லி வீடியோ எடுக்கவே இல்லை. இந்த இடத்துல பாருங்கள் ஃபொர்னஸ் தான் கூட பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதுக்கு கொஞ்சம் கீழே போய் தான் ரூம்ஸ் எடுக்கலாம்னு சொல்லி பார்க்குறோம். என்ன அடிச்சிட்டு போ கோணா? அது சும்மா ஒரு தெரிப்பு தான். நிறைய கடைகள் இருக்கு இந்த இடத்துல ரம்போட. கடைசி டைம் நம்ம வந்து முதல் டைம் அந்த டைம் கடையை காணலண்ணே. ஓ, போன வருஷம் வரும்போது இல்லை கடைகள் ஒன்றுமே இல்லை. ரூம் ஷாப்மா கேட்டுப்போமா? இல்லை இந்த ஒன்று இருக்கு. கேட்டுட்டியா? இல்லை கேட்டு. ஆனால் தங்குற பைக் விடுறான் பிரச்சனை நம்மளுக்கு. ப்ரோ ரோம்ஸ் ஏன்னா அது எது? नॉर्मल रूम 10 है. हाँ मैं कहते पार्किंग किए सेफ्टी है. இப்போ அப்படியே போய்ட்டு ரூம் பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. मैं कहते नॉर्मल लेगा. हाँ ओके.
அட்டாச் பார்த்துருங்க. ஓகே ஓகே. நைட் சாப்பிடுவதற்காக வாங்கிய சாப்பாடுகள் 4 புல் ரொட்டி, அப்படியே இது வந்து கட்டை சம்பல் மாதிரி